Hello students, welcome to Geetha Max YouTube channel. Exercise 1.2ல நம்ம வந்து தேர்டில் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். 7√5 கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே போல் தான் நம்ம அசியூம் பண்ணுறது கான்ட்ரடிக்ட் த ஃபேக்ட்னு கொண்டு வரோம். இரேஷ்னல் நம்பர்னு கொடுக்கறதுனால நம்ம வந்து இந்த ரேஷ்னல் நம்பர்ஸ்னு எடுத்து செய்ய போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு லெட்டர்ஸ் அசியூம் அதே தான், கிட்டத்தட்ட அதே தான். ஒரு சம் நீங்கள் பார்த்தாலே போதும். நான் ஏதாவது மாற்றிருக்கேன்னா உங்களுக்கே தெரியும். ரொம்ப எளிமையான கணக்கு. தட் வகைன்னு சொல்லி எழுதாதீங்க. என்ன பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதை மட்டும் எழுதினீங்கனாலே போதும். ரேஷ்னல் கொடுத்தாச்சு. ரேஷ்னல்னு என்ன அர்த்தம்? 7√5 = a/b. ஏபி வந்து என்னது? இன்டிஜர்ஸ். இசட்னா இன்டிஜர்ஸ். நீங்கள் எல்லாம் எழுதணும்னு அவசியம் இல்லை, சிம்பிள் மட்டும் போடலாம். அண்ட் ஏ அண்ட் பி ஆர் கோப்ரைம். கோப்ரைம்னா என்ன அர்த்தம்? ஃபஸ்ட்டு சம் தான் நான் வந்து எலாப்ரேஷனாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மற்றெல்லாம் ரொம்ப ஷார்ட்டாக தான் கொண்டு வரேன். நீங்கள் ஷார்ட்டாகவே எழுதிட்டு போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. இப்போ வந்து √5 மட்டும் இந்த பக்கம் வச்சுக்குவோம். இந்த 7 வந்து மல்டிப்ளிகேஷன் அனதர் சைடு வரும்போது என்னதான் மாறிடும்? டிவிஷனாக மாறிடும். 7b. ஓகேவா? சரி, இப்போ ஏவும் பியும் வந்து இன்டிஜர்ஸ் நம்மளுக்கு தெரியும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே என்ன இருக்குது? ஃப்ராக்ஷன். a/7b இஸ் ரேஷ்னல். இது ரேஷ்னலாக இருக்கும்போது இந்த பக்கம் உள்ளதும் கண்டிப்பாக ரேஷ்னலாக தானே இருக்கும். அண்ட் ஸோ √5 இஸ் ரேஷ்னல். ஆனால் இது வந்து என்னது? தப்பானது. பட் திஸ் இஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் த ஃபேக்ட் that √5 is irrational. Therefore we conclude that நம்ம சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ we சம் எழுதிக்கோங்க. conclude that 7√5 is irrational.